ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சொரக்காயை அரைச்சு செய்யற தஞ்சாவூர் மோர் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் தயிரும் ஒரு கப் சொரக்காவும் சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 to 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு தேங்காய் எல்லாத்தையும் விழுதா அரைச்சிக்கலாம். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க சொரக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 5 to 7 நிமிஷம் சொரக்காவை நல்லா வதக்கிக்கலாம். அதுலயே சொரக்காய் வெந்துடும். இப்ப ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் கூட்டையும் 1.5 டம்ளர் தண்ணியையும் தயிர் கூட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அது கொதிக்கட்டும். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதையே அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க விட்டு இறக்கணும்னா தஞ்சாவூர் ஸ்டைல்ல ஒரு சொரக்காய் மோர் கூட்டு ரெடி. இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.